ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முருங்கைக்கீரை முட்டை பொரியல் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், பச்சை மிளகாய், முருங்கைக்கீரை, மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் உப்பு, முட்டை. நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து மஞ்சத்தூள், எண்ணெய். இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ பற்ற வச்சு கடாய் வச்சாச்சு. கடாய் காஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து காஞ்சதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறேன். தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம். முட்டை பொரியலுக்கு எப்போதுமே வந்து கம்மியாக தான் வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றணும். ஸோ அதுதான் வந்து இது வந்து வீட்டில் ஆட்டின செக்கு நல்லெண்ணெய். ஸோ வந்து நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து பெரிய வெங்காயம் போட போகிறோம். போட்டு நல்லா வதக்கிடணும். அதுக்கூடயே வந்து நம்ம வச்சுருக்க க்ரீன் சில்லியை வந்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கும் போது லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்து லைட்டாக ஒரு வதக்கிட்டுருக்கோம். இப்போ இந்த ஸ்டேஜில் தான் சரிங்களா, இது நல்லா ரொம்பவும் வேக விடக்கூடாது வெங்காயத்தை. ஸோ டேஸ்ட் இருக்காது முட்டை பொரியலுக்கு. வந்து லைட்டாக மஞ்சள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் வந்து ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது, லைட்டாக வந்து நம்ம நல்லா இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து அந்த மஞ்சள் தூள் லைட்டாக போகணும். போனதுக்கப்புறம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க முருங்கைக்கீரை போடுறோம். அதையும் வந்து இப்படி கிண்டி எடுத்துக்கலாம். சேர்த்து நல்லா முருங்கைக்கீரையோட அந்த வெங்காயம், முருங்கைக்கீரை, பச்சை மிளகாலாம் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். வந்து நல்லா வந்து இந்த முருங்கைக்கீரை வெங்காயம் அதெல்லாம் வந்து நல்லா மிக்சர் ஆகி வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து நல்லா வதங்கிட்டு நல்லா இப்போ வந்து முட்டை ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை வந்து உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதில் கொஞ்சம் வந்து உப்பு போடணும். நமக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் ஆனியன் ஆல்ரெடி சேர்த்துருக்கோம், பட் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் முட்டைக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிடணும்.
இது வந்து முட்டை அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டிக்கிறோம். ஃபைனலாக நம்ம முட்டை பொரியல் வந்து நல்லா இதாகிடுச்சு. ஆக்சுவலி எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் முருங்கைக்கீரைலாம் வந்து பிடிக்காது. ஸோ முருங்கைக்கீரை வந்து என்னை வந்து டாக்டர் சேர்த்துக்க சொன்னாங்க. ஒரே காரணத்துக்காக வந்து அதை எந்தெந்த விதத்துலலாம் சாப்பிட்லாம், அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நான் முட்டையில் வச்சு தான் ட்ரை பண்ணேன். ஸோ வந்து முட்டையில் வந்து அந்த முருங்கை இது போட்டு சமைக்கும் போது வேறு லெவல் டேஸ்ட்டாக வந்து இருக்கும். ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் யாரெல்லாம் முருங்கைக்கீரையில் வந்து முட்டை பொரியல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு முருங்கைக்கீரை முட்டை பொரியல் தயார். வாங்க சாப்பிட்லாம்.